வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் எவர்கிரீன் டெக்னாலஜியில் வந்து இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய எவர்கிரீன் டெக்னாலஜிலேருந்து வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பிளானட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய டீலில் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு அவங்களுடைய ஓன் கம்பெனி, இங்கே எவர்கிரீன் டெக்னாலஜியுடைய கம்பெனி ஆஃபீஸ்க்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட வாட்டர் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய வாட்டர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வந்து ரயில்வேல, அப்புறம் கவர்மெண்ட் மூலமாக வாட்டர் பிளான்ட் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அவருடைய ஓனர் எவர்கிரீன் டெக்னாலஜினுடைய ஃபவுண்டர் அண்ட் ஓனர் மீட் பண்ண வந்திருக்கோம். அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்க போகிறோம். ஸோ அந்த வாட்டர் பிளான்ட் எப்படியான இன்வெஸ்ட்மெண்ட், எப்படியான ப்ராஃபிட், எப்படியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது வாங்க நம்ம வீடியோக்குள்ள. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர் சார். சார் எவர்கிரீன் டெக்னாலஜி கம்பெனி நம்ம சேனல்லே ஒரு 2 இயர்ஸாக நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த நம்ம கம்பெனி எத்தனை வருஷம் சார் நமக்கு இருக்குது? புதுசாக பார்க்குறதுக்காக அந்த இது கேட்குறேன். கம்பெனி வந்து தொடங்கினது வந்து 2002 சார். 2002 இதோட 22 வருஷம் ஆயிடுச்சு சார். 22 வருஷம். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பணியாளர்கள், ஊழியர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. இதில் ஒரு 4-5 டிவிஷனாக வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சூப்பர். மார்க்கெட்டிங் டிவிஷன் தனியாக இருக்கு, டெக்னிக்கல் பர்சன் டீம் தனியாக இருக்காங்க, கன்சல்டன்சி டீம் தனியாக இருக்காங்க, ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க்கர்ஸ் தனியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் எரெக்ஷன் கமிஷன் இன்ஜினியர்ஸ் தனியாக இருக்கிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் டீம் தனியாக இருக்காங்க, சர்வீஸ் டீம் தனியாக இருக்காங்க. ஸோ ஒரு 50க்கு மேற்பட்ட பணியாளர்கள் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க சார். நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கில் செயல்படுறீங்க. ஆமாம் சார். 22 வருஷம் எந்த தொய்வும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமாம் சார். அது வாட்டர் பிளான்ட் நிறைய பண்ணிருக்கீங்க சார். நம்ம இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ சார் நம்ம பண்ணியிருப்போம்? இது வரைக்கும் ஒரு 1200 வரைக்கும் பண்ணியிருப்போம் சார். இந்தியாவில் மட்டும் ஒரு 1100க்கு மேலே பண்ணியிருப்போம் சார். வெளிநாட்டில் வந்து ஒரு 100 வரைக்கும் வெளிநாட்டில் பண்ணியிருக்கோம் சார். வெளிநாட்டிலே நம்ம பண்ணியிருக்கோமா? வெளிநாட்டில் நிறைய பண்ணியிருக்கோம் சார். 100க்கும் மேற்பட்டது. ஆமாம் சார். ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 40-50 பண்ணியிருப்போம். அது இல்லாமல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு, யூஏக்குலாம் வந்து எல்லாம் கலந்தோம்னா ஒரு 100 இருக்கும் சார். 100. நீங்க ரயில்வே அந்த தண்ணியில அந்த இதுக்கும் பண்ணிருக்கீங்க. இந்தியன் கவர்மெண்டோட சதர்ன் ரயில்வேவோட நம்ம ரயில்வே குடிநீர் வந்து ரயில் நீர்னு பேர் அதுக்கு. சரி சரி. ஐஆர்சிடிசின்ற நிறுவனம் தான் அதை தொடங்கி பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் கன்சல்டன்ட், டோட்டல் ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நான் இது வரைக்கும் ஒரு 4 ப்ராஜெக்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சார். 4 ப்ராஜெக்ட். சூப்பர். 4 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் வந்து 2013 பண்ண அம்மா குடிநீர் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் சார் அதுல. அப்புறம் கேரளா கவர்மெண்டோட ஹில்லி வாட்டருங்கிற ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் சார். சார் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம நிறைய ஆல்ரெடி வாட்டர் பிளான்ட் வந்து பேசியிருக்கோம் நம்ம. பட் நீங்க உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்க நினைக்கிறேன். ஸோ வாட்டர் பிளான்ட் வந்து இப்போ எப்படி சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இடம் வேணுமா, என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன சார் வேணும், நீடட் வேணும் அவங்களுக்கு? முதல்ல வந்து அந்த இடம் தான் முக்கியம் தான் சார். ஓகே ஓகே. இடம் தான் முக்கியம். குறைஞ்சது எவ்வளோ இது? குறைஞ்சபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 சதுரடியாவது இடம் தேவைப்படும் இருக்கும். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே. அதுல இருந்து நம்ம குறைஞ்சது நமக்கு நீடடு. இப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்கள், டவுனு, சிட்டி அப்படி பிரிக்கலாமா? அது எப்படி சார் ஆக்சுவலி? கவர்மெண்ட்டே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க சார். அதை கவர்மெண்ட்டே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க நகரம், கிராமம் அந்த மாதிரிலாம் பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க தொடங்கினா குடி, அதாவது நீங்க இதுக்கு மூலாதாரமே வந்து நீர் தான், தண்ணி தான். ஓகே. ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்க எங்க எடுக்கணும், எங்க எடுக்கக்கூடாதுங்கிறத கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டிங்கிறவங்க. சரி. ஸோ அதை பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் எக்ஸ்பர்டட், கிரிட்டிக்கல், செமி கிரிட்டிக்கல், சேஃப் அப்படின்ற 4 கேட்டகரிஸ் இருக்கு. சலைன்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சலைன் கேட்டகரியில வந்து தண்ணி எடுக்க முடியாது, கிரிட்டிக்கல் எடுக்க முடியாது, ஓவர் எக்ஸ்பர்ட் எடுக்க முடியாது. ஸோ இப்போ சேஃப் அண்ட் செமி கிரிட்டிக்கல் தான் எடுக்க முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு. வேற ஸ்டேட்ல சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றவங்க வந்து கிரிட்டிக்கல்லையும் ஓவர் எக்ஸ்பர்ட்டையும் எடுத்துக்கலாம், ப்ரொவைடட் அவங்க அதுக்கான பிராயச்சித்தம் பண்ணணும். அதாவது வந்து ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் இருக்கு. பட் தமிழ்நாட்டில் அது இல்லை.
தமிழ்நாட்டுல வந்து சேஃப் அண்ட் செமி கிரிட்டிக்கல்ல மட்டும் நீங்க தண்ணி எடுத்து பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இப்போ பாக்குறவங்க அவங்களுக்கு இடம் வச்சிருப்பாங்க, நம்ம இந்த இடத்துல பண்ண முடியுமானா உங்களை இப்போ என்கொயரி பண்ணா நீங்க சொல்லிடுவீங்க? கண்டிப்பா சொல்லிடுவோம் சார் நாங்க. ஏன்னா இதுக்கு வந்து முதல்ல இடம் மட்டும் கரெக்டா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். நம்ம ஒரு சின்ன பிளான்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு 10,000 சதுரடி இடம் வேணும் சார். சரி, ஓகே. 10,000 சதுரடி இடம் வேணும். அதுல வந்து பில்டிங் வந்து நம்ம 2,000மோ 3,000மோ கட்டுறோமோ, அது நம்மளுடைய என்ன மிஷினரி போறோம், என்ன கெப்பாசிட்டி போறோமோ அதை வச்சு நம்ம பண்ணிக்க போறோம். இந்த மெயினா வந்து இதுல வந்து டிஸ்போசபிள் வாட்டர் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் வெளியில. இதுல வந்து ரிஜெக்ட் வாட்டர் வரலாம். ஏன்னா மேக்சிமம் எல்லாருமே ஆர்ஓ தான் நம்ம பண்றது. ஆர்ஓ வந்து ரிஜெக்ட் வரும். ஸோ இந்த ரிஜெக்ட் வர தண்ணியை வந்து வெளியில அனுப்புறதுக்கு இல்ல ஆர்டிபிஷியல் ரீசார்ஜ் பண்ணி ஏதோ ஒரு விதத்துல வந்து நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான தடம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பைலட் ஸ்கேல் பிளான்ட் கேட்கிறோம். ஒரு மீடியம் ஸ்கேல் பிளான்டா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு 25,000 30,000 சதுரடி. ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிளான்டா இருந்ததுன்னா 1 ஏக்கருக்கு மேல, 1 ஏக்கர்ல இருந்து ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருந்தாதான் உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். ஏன்னா சோர்ஸ் வந்து 2-3 இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி. ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு இந்த பிசினஸ்ல பண்றது. ஆமா, பைலட் ஸ்கேல் இருக்கு, ஸ்மால் ஸ்கேல் இருக்கு, மீடியம் ஸ்கேல் இருக்கு, லார்ஜ் ஸ்கேல் இருக்கு. அது வந்து முதலீட்டை பொறுத்தும் நம்ம வந்து மாறும். அது மாதிரி இடத்தை பொறுத்தும் மாறும். அது இப்போ வந்து பெருநகரங்களான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஏ சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எல்லாம் வந்து லார்ஜஸ்ட் சேல்ஸ் நிறைய இருக்கும். தூத்துக்குடி போற இடங்கள் எல்லாம். அதுக்கு அடுத்த சென்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பி சென்டர்ஸா இருக்கும். இந்த சி சென்டர்ஸ் எல்லாம் சின்ன கிராமமா இருக்கும். கிராமத்துல இருக்கிற அளவுக்கு தான் நீங்க முதலீடு பண்ணணும். ஒரு ஊர் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஊரோட மக்கள் தொகை எவ்வளவு சேல்ஸ் இருக்கும், அந்த சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஸ்டாலேஷனை நீங்க வச்சுக்கணும். ஸோ அதுக்கான மிஷினரிஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே சார். இப்போ நம்ம ஒரு இடம் என்கிட்ட இருக்குன்னா, இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்ல நம்ம உங்களுக்கு கான்டாக்ட் பண்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு சொன்னா நீங்களே செக் பண்ணிடுவீங்கல்ல அது என்ன எப்படி இருக்கு? ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து முதல்ல நீங்க கேட்கும் போது நீங்க கேட்கிற முதல் கேள்வி நீங்க எங்க இருந்து, எந்த மாவட்டம், சரி, எந்த தாலுக்கா, எந்த ஆர்ஐ இருக்கா, என்ன ஊரு, இந்த ஊரெல்லாம் கேட்டு முதல்ல நாங்க ஃபீசிபிள் ரிப்போர்ட் எடுத்துக்குவோம். நாங்க முதல்ல உங்களுக்கு இடம் போதுமான அளவுக்கு இடம் இருக்கா, அது என்ன மாதிரி இடத்துல இருக்கு, விவசாய இடமா, குடியிருப்பு பகுதியா, இல்ல வந்து தரிசான இருக்கக்கூடிய ஏரியாவான்னு சொல்லிட்டு நாங்க கேட்டகரைஸ் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சாலை வசதி இருக்கு, மின்சார வசதி இருக்கு, தண்ணி நல்லா இருக்கான்னு முதல்ல பாத்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நீங்க கடினத்தன்மை நிறைய உள்ள தண்ணியா இருந்தாலோ இல்ல வந்து சலினிட்டி வாட்டரா இருந்தாலோ நம்ம பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நிறைய ஆகும். அது ஸோ அதனால வந்து உங்களுக்கு நல்ல தண்ணியா இருந்தா உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வாட்டரோட அவுட்புட் நல்லா இருக்கும். சேல்ஸ் உங்களுக்கு வந்து மக்கள் குடிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல விதத்துல உங்களுக்கு பேர் இருக்கும் அதுல. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்து நம்ம பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எவ்வளவு மினிமம் குறைஞ்சது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளவு? அதிகபட்சம்னா நிறைய இருக்கும். குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா நீங்க வந்து குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பில்டிங்க்கும் மிஷினரிக்கு வரைக்கும் தேவை இருக்கும் சார். இன்னும் பைலட் ஸ்கேல் எல்லாம் இன்னும் மினிமம் ஸ்கேல் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி. ஏன்னா இன்னைக்கு வந்து பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம வந்து பியூட்டி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் தான் நம்ம போறோம். அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் நம்ம பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தேவை உங்களுக்கு. ஸோ பில்டிங் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தி பவுண்டரியும் உங்களுக்கு பவுண்டரி தேவை. பவுண்டரி இருக்கணும். அப்புறம் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஹாட் பேவிங்ஸ் இருக்கணும், பார்க்கிங் இருக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், டைனிங் ஃபெசிலிட்டிஸ், ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இபி ஜென்ரேட்டருக்கான ரூம்ஸ் தனியா இருக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த நாம்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து பவுண்டரியை வந்து நான் செட் பண்ணுவோம். ஒரு ஃபேக்டரிக்கான பவுண்டரி செட் பண்ணணும். நம்ம அப்போ பில்டிங்கோட சேர்த்து நீங்க 50 lakhs சொல்றீங்க? ஆமா சார், ஆமா. அதோட குறைஞ்ச விலையிலையும் பண்ணலாம். பட் ஆனா அது வந்து ஒரு நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பவுச்சஸ் வந்து இப்ப கிடையாது. வாட்டர் பாக்கெட்னு சொல்லக்கூடியது பவுச்சஸ் இப்ப கிடையாது. பவுச்சஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்டரி ப்ராடக்டா உங்களுக்கு வந்து பவுச்சஸ் வித்துரும். உங்களுக்கு ஒரு சின்ன கம்பெனி கூட ஒரு நாளைக்கு ஒரு 500 மூட்டை 600 மூட்டை வித்துருவாங்க. அப்ப உங்களுக்கு அடிஷனல் ரெவன்யூ இருந்து இன்னைக்கு வந்து பவுச் இல்லனால நீங்க ஒரு 2000 லிட்டர் பிளான்ட், ஒரு லேபரட்டரி, ஒரு மேனுவல் ஃபில்லிங்கு, ஒரு பவுச் மிஷின் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட சேல்ஸ் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இன்னைக்கு பவுச் இல்லாதனால நீங்க பெட் பாட்டில் தான் இன்னைக்கு போய் பண்ணி ஆகணும். பெட் பாட்டில் வந்து அதிகபட்சமா மேனுவலா பிடிச்சு விற்கிறது வந்து ரொம்ப குறைவு. பட் அன்னைக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு 1000-1500 பாட்டில் வரைக்கும் நீங்க மேனுவலா பண்ண முடியும். அதுக்கு மேலனாக்கா உங்களால வந்து செய்யறது கஷ்டமா இருக்கும். அந்த பினிஷிங் வந்து பெட் பாட்டில் ஃபில்லிங் மிஷின்ல பண்ற மாதிரி அந்த பினிஷிங் வராது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு அந்த பாட்டில
க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தா அது குறையுன்றீங்களா ரேட் வந்து? அப்படியா? ரேட் எல்லாம் குறையாது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்றதுக்காக வந்து மேனுவலா படிச்சுக்கிறது அவங்களோட தேவைகளை பொறுத்து இருக்கும். சில பேருக்கு வந்து இப்ப நீங்க பெருநகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 20 லிட்டர் ஜாஸ்தியா போகும், பெட் பாட்டில கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பெட் பாட்டில இல்லாத கம்பெனி நிறைய இருக்காங்க, பெட் பாட்டிலே பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு 20 லிட்டர் மட்டும் பண்ணுவாங்க, 5000 ஜார் பண்ணுவாங்க, 10,000 ஜார் பண்ணுவாங்க, 15,000 ஜார் பண்றவங்க இருக்காங்க. அவங்க பெட் பாட்டில பத்தி அதிகபட்சமா நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சில நிறுவனம் பாத்தீங்கன்னா பெட் பாட்டில் மட்டுமே பண்ணுவாங்க, 20 லிட்டரோ 10 லிட்டரோ பண்ண மாட்டாங்க. சோ இந்த 20 லிட்டர் 10 லிட்டர் பாத்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் அண்ட் கார்பரேட் மார்க்கெட்டிங், அது மார்க்கெட்ல இருக்கிறது. 1 லிட்டர் 2 லிட்டர் 1/2 லிட்டர் 300 ml 200 ml எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து ரீட்டைல் மார்க்கெட். சோ ரீட்டைல் மார்க்கெட்ல சில பேர் கவனம் செலுத்துறவங்க எல்லாம் பெட் பாட்டில மட்டும் போவாங்க, அது 1 வே பேக்கிங் பேர் 1 வே. இதெல்லாம் போனீங்கன்னாக்கா 2 வே, ஒரு தடவை போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து கழுவி அதை ஃபில் பண்ணி திருப்பி கொடுக்கணும், ரீசைக்கிள் ஆகும் அது மாதிரி. பட் ஆனா எப்படி சார் சூஸ் பண்றது? இப்ப நீங்க இப்போ பாட்டில் நான் பெட் பாட்டில் தான் பண்ண போறேன், இல்ல நான் 20 லிட்டர், அதெல்லாம் நம்ம போக தெரியுமா இல்ல எப்படி இது போக போக தெரியும்னாக்கா முதலீடு பண்ணும் போதே அவங்க வந்து ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ எந்த ஊர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அதுக்கான ஆலோசனையை நம்ம வழங்குவோம். சரி சரி. நீங்க வந்து இந்த ஊர்ல ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு இது போதுமான மிஷினரிஸ் இருக்கு, இந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்கு நீங்க போய்க்குங்க, இந்த அளவுக்கு இருந்துக்குங்க, அதுக்கப்புறம் நல்ல சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஜாஸ்தியா பண்ணிக்கலாங்க. நீங்க அதனால கிராமத்துல இருக்கிறவங்களோ இல்ல டவுன்ல இருக்கிறவங்களோ பண்ணலாம் கிடையாது சார். நீ சென்னையில இருக்கிற சென்னை கோயம்புத்தூர் இதுல பண்ற அதே வால்யூமை விட சில கிராமத்துல இருந்து பண்றவங்களாம் அதை விட ஜாஸ்தியா கூட பண்றாங்க. நிறைய எங்களுக்கு எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து 5-6 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுவாங்க. 5-6 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வால்யூம் நிறைய வால்யூம் பண்றக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால அதை வந்து கரெக்டா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய நல்ல கரெக்டான வேலை போனாங்க, கரெக்டா எடுத்துக்கலாம். நீங்க மார்க்கெட்லாம் இருக்கு சார், மார்க்கெட்லாம் இருக்கு. இன்னைக்கு இந்த காம்படிஷன் ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காம்படிஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான காம்படிஷன்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு. அன்ஹெல்தி காம்படிஷன் ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஓரளவு எல்லாருமே பாட்டில நார்மலா பண்ணிட்டு தான் இருக்காங்க. வந்துருச்சு, பழக்கம் வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி. அதனால நிறைய பேருக்கு ஆமா ஆமா அதுல போறாங்க. பட் இதுல சார் இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப நீங்க சொன்னீங்க பில்டிங்கோட சேர்த்து 50 lakhs சொன்னீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து என் இடம் இருக்கு, பில்டிங் வேற இருக்கா ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்ம ஆல்டர் பண்ணி கூட அது செய்யலாம், தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, தாராளமா பண்ணிக்கலாம். நிறைய அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பில்டிங்ஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி சரி. அப்பனா இதோட குறையுமா சார்? இப்போ 50 lakhs அது குறையுமா அப்படி கேக்குறேன். அந்த இடத்தோட கட்டடத்தோட செலவு குறையும். ஓகே ஓகே ஓகே. பட் நீங்க இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பிரகாரம் நீங்க வந்து வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், ஃபால் சீலிங்ஸ், ஏசி, ஏர் கர்டன்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த செலவுக்கு வரும், அப்படியே நீங்க எடுத்து பண்ண முடியாது. தொழிலுக்குள்ள நீங்க வரும்போது அந்த இடம் பிளஸ் அந்த 50 lakhs அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டோட உள்ள வரணும் அப்படின்றீங்க. இருந்தா நல்லது சார், நல்லது பெஸ்ட்ங்கிற இந்த நல்லது. ஏன்னா நீங்க வெறும் அதை மட்டும் நீங்க எடுக்க முடியாது. ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும், வெஹிக்கிள்ஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கான யூட்டன்சில்ஸ் நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸா இருக்கக்கூடிய பெட் பாட்டில்ஸ், ப்ரீ ஃபார்ம்ஸ், கேப்ஸ், ஸ்டிக்கர்ஸ், லேபிள்ஸ், இதெல்லாம் நீங்க பண்றதுக்கான ஒரு கேபிட்டலும் நீங்க கையில வச்சுக்கணும். வந்து பாத்தீங்கன்னா சொந்த இடமா இருக்கணுமா இல்ல வெளியே லீஸ் கூட எடுக்கலாமா? இது எப்படி? லீஸ்க்கு எடுத்துக்கலாம் சார், லீஸுக்கு வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஓகே. பட் அது ஓகேவா சார்? லீஸ்ல சம் டைம் வந்து அவங்க ஏதாவது மாற சொல்றாங்க, லீஸ் போடுறதே நம்ம இல்ல அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். இப்போ எங்க கிளைண்ட்ஸ் நிறைய பேர் லீஸ் லேண்ட்ல இருக்காங்க, 15 வருஷம் 20 வருஷமா இருக்காங்க. சில பேர் 5 வருஷத்துக்கு காலி பண்ணவங்களும் இருக்காங்க. நீங்க ஸ்ட்ராங்கா லீஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் சார். மினிமம் 5 வருஷமாவது நீங்க பிரேக் ஈவன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அது ROI நீங்க எடுக்கணும் அப்படின்னாக்கா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் சம்பாதிக்கிறது பார்த்தாது, குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் நம்ம லீஸ் அக்ரிமெண்ட் போட்டோம்னா நல்லது சார். ஓகே சார். சார் நம்ம கம்பெனியில் நம்ம ஜென்யூனா ஒரு 1000க்கு மேற்பட்ட இது வாட்டர் பிளான்ட் பண்ணியிருக்கோம். பட் சில வீடியோ சில இதெல்லாம் வந்து 10 லட்சத்துல பண்ணலாம் இப்படிலாம் சொல்லி வர்றாங்களே, அதெல்லாம் லீகலா கரெக்டா இருக்குமா? அதான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு. லீகலா அப்படிங்கிறது வந்து 10 லட்சத்துலனாக்கா சரி. இப்ப நீங்க வந்து நம்ம இந்தியாவில பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. IS 14543ங்கிற ஒரு ஸ்டாண்டர்டும் IS 13428ங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான். IS 14543 பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்.
IS 1348ங்கிறது நேச்சுரல் மினரல் வாட்டர். அப்புறம் நம்ம சவுத் இந்தியாவில் எங்கேயுமே அந்த சோர்ஸ் கிடையாது. இப்போ நம்ம எல்லாமே பேக்கெட் ட்ரிங்க் வாட்டர் தான் போகணும். ஸோ பேக்கெட் ட்ரிங்க் வாட்டர் தான் போகணும் அப்படின்னாக்கா நீ குறைஞ்சபட்சம் ரொம்ப கிராமப்புறங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 2000 லிட்டராவது இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் ஆரோ பிளான்ட். லெபார்டரி வேணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான மற்ற அசசரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபில்லிங் ரூம்ஸு, வாஷிங் ஏரியா, ஸ்டோரேஜ் ஏரியா, ஃபால் சீலிங், டைல்ஸ் எல்லாம் போகும்போது குறைஞ்சபட்சமாக தான் நீங்கள் பண்ணீங்கன்னா 20-25 லட்ச ரூபாயாவது வந்து தேவைப்படும். பட் ஆனால் அந்த மாதிரி குறைஞ்ச முதலீட்டில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சேல்ஸ் வந்து குறைச்சலா இருக்கும். குறைச்சலா இருக்கும். இந்த 2000 லிட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2002, 3, 4, 5 அந்த வருடங்கள்லாம் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. பட் இன்னைக்கு குறைஞ்சபட்சமா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே 4000, 6000 இந்த மாதிரி தான் போறாங்க. பெருநகரங்கள்லாம் வந்து 10,000 லிட்டர், 20,000 லிட்டர் அந்த மாதிரி தான் இன்ஸ்டாலேஷன் போறாங்க. சேல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ சேல்ஸ் நிறைய இருக்கும்போது அதுக்கான அளவுக்கு நீங்க வந்து உங்களோட டீலரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி நீங்க வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஆரம்பிக்கும் போது சார் அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த 10 லட்சத்துலங்கிறது வந்து ஒரு கவர்ச்சியான விளம்பரமா இருக்கலாம். அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நீங்க கொண்டு வரணும். உங்களுடைய மிஷினரிஸ் தான் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இருக்கணும். உங்களுடைய வந்து உங்களுக்கு ஆமா ஆரோ பிளான்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீ ஃபில்டருக்கு அப்புறம் வந்து SS பைப் லைன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். UV கண்டிப்பா வேணும், ஓசனேட்டர் கண்டிப்பா வேணும், ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் வேணும். அது தரம் தாழ்ந்ததா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ராடக்ட்டும் வந்து தரமில்லாத பொருளா போயிடும். அது ஸோ நல்லா தரமான பொருளா பார்த்து வாங்கும்போது அந்த மாதிரி கவர்ச்சியான விளம்பரத்தெல்லாம் பார்த்து ஏமாறாம நல்ல பொருள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்து. முக்கியமா இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நடுவுல நிறைய ஃபில்டர் பண்ணாங்க. கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டு இப்படி வாட்டர் பிளான்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. பட் நம்ம வந்து அது பக்காவா கவர்மெண்ட் என்ன ரூல்ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா 100% சார். நாங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முன்னாடியே உங்களுடைய இதுலயே நான் கொடுத்துருக்கேன். நான் அந்த வரிசை பிரகாரம் தான் நம்ம போறோம். முதல்ல வந்து கேட்டகரிஸ்ல வந்து சேஃப் அண்ட் செமி கிரிட்டிக்கல்ல நீங்க இருக்கணும். லேண்ட் எப்படி இருக்கணும், இந்த சரௌண்டிங்ஸ் பியூட்டி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரிமிட்டோரியம், ஃபனல் கிரவுண்டு, சிமெண்ட்ரி இதெல்லாம் இருக்கக்கூடாது, கிரஷர், குவாரி இருக்கக்கூடாது. அது மாதிரி எக்ஸ்டர்னல் கிராஸ் கண்டாமினேஷன் வரக்கூடிய எந்த விதமான சோர்ஸும் பக்கத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும், மெயினா ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான கிரைட்டீரியாவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பவர். எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஜென்செட்லாம் வச்சு பண்ணலாம். பட் ஆனா வந்து அது வந்து அவ்வளோ ப்ராஃபிட்டபிளா இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால வந்து குறைஞ்சபட்சம் நீங்க வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மேக்ஸிமம் நீங்க வந்து ஃபாலோ பண்றது தான் நல்லது. கரெக்ட். அது மாதிரி இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 50 lakhs மினிமம் சொன்னீங்கல்ல, இது நம்ம கவர்மெண்ட் இந்த பிசினஸ்க்கு ஏதாவது சப்சிடி ஏதாவது கொடுக்குறாங்களா? இருக்காங்க சார். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கறது வந்து PMEGPங்கிற ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 35% கொடுப்பாங்க சார். சரி சரி சரி. அது வந்து உங்களுடைய மிஷினரிஸ் வேல்யூஸ் வந்து அப் டு 50 lakhsக்குள்ள இருக்கணும். சரி சரி. 50 லட்சத்துக்குள்ள இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து 35% மானியம் சார். 35% மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் வந்து நீங்க மாவட்ட தொழில் மையம் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். அது டீடைலா உங்கள்ட்ட இப்ப சொல்ல முடியாதுங்கிறதுனால சொல்ல முடியல. நீங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட சப்சிடி இருக்கு. ஏதாவது ஒன்னதான் நீங்க அவைல் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. நீட் ஸ்கீம் வழியா போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 25% மானியம். அதுக்கும் சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. எலிஜிபிலிட்டி எல்லாம் நீங்க பார்த்து தான் போகணும். முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கணும். கன்ஃபார்மா சார் எல்லாமே பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க ஸ்மால் ஸ்கேல் சொன்னீங்க 50 lakhsங்கிறது. இப்போ எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் மீடியம் அப்படின்னா போனா அது எவ்வளவு சார் நம்ம போக முடியும்? இதெல்லாம் வந்து அடுத்து இதுல போலாம் சார். 4-5 கோடி 5 கோடி 10 கோடி வரைக்கும் மிஷினரிஸ்லாம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம போகலாம். அதே மாதிரி அந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க, வாட்டர் பிளான்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு அவங்க மேன் பவர், அவங்க வேலைக்கெல்லாம் ஆட்கள் எடுக்கணும்ல, அதெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? எப்படி இதனுடைய ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இல்ல அதுக்கெல்லாம் கைட் பண்ணுவோம் சார். சரி சரி சரி. கைட்லைன்ஸ் பண்ணுவோம். பட் அதுக்கான அஷூரன்ஸ் நாங்க கொடுக்கறது இல்ல. சரி. பட் நாங்க எப்படி இருக்கான்னு சொல்லி எங்களுடைய இன்ஜினியர்ஸை போய் அவங்களுடைய சைட்ல இருந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஒரு பொருளை இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னாங்க, உங்களை ஆரோ பிளான் இன்ஸ்டால் பண்ணாங்க, ஆரோட ஆப்ரேஷன் எப்படிங்கறத நாங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இருந்து. சரி சரி. ஃபில்லிங் மிஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணாக்கா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ப்ளோயிங் மிஷினுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். லெபார்டரியோட குவாலிட்டி கண்ட்ரோல் பர்சனுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட இருந்து ப்ராடக்ட் எடுத்து அதை எண்டு ப்ராடக்ட் ஆகி அதை வந்து ஃபினிஷ் குட்ஸை கொண்டு வர வரைக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்கும் சார். ஃபுல்லாவே நீங்க சர்வீஸ் ஏதாவது நம்ம மிஷின்ல ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஃபால்ட்னா அதெல்லாம் அட்டன் பண்ணிடுவோம் சார். ஓகே, அது நம்ம ஃப்ரீக்வெண்டா பண்றோம். சரி, இப்போ முக்கியமானது வந்து இது ப்ராஃபிட் கேட்க வரும். இப்போ இந்த வாட்டர் பிளான்ட் பண்ற இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, இதனுடைய ப்ராஃபிட் எப்படி சார் இருக்கும்?
இந்த ப்ராஃபிட் இதுல உண்டு சார். ஏன்னா ரா மெட்டீரியல் உங்களுக்கு காசு இல்லைங்கிறதுனால வந்து இது ப்ராஃபிட்டான பிசினஸ் தான் அது. ஓகே. பட் இது இந்த முன்னாடி சொன்ன மாதிரி எங்க ஸ்டார்ட் பண்றோம், எந்த ஊர்ல ஸ்டார்ட் பண்றோம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதை பொறுத்து தான் சார் அது மாறும். அது ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து மார்க்கெட் இல்லாத ஏரியால போய் நீங்க அதிகபட்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வியாபாரம் அந்த அளவுக்கு நடக்கல அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. அதுக்காக தான் நாங்க அந்த ஆலோசனை எல்லாம் சொல்றோம். எங்க ஸ்டார்ட் பண்ணா எந்த மாதிரி மிஷினரி யூஸ் பண்ணோம், எதை போட்டாக்க எவ்வளவு சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது பிரகாரம் போகும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் இருக்கு சார் இதுல. ஓகே. ஏன்னா நீங்க இப்போ 1000க்கு மேற்பட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்களே ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகரா சொல்ல முடியுமா? இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் இவ்வளவு ஏர்ன் பண்றாங்க. அதை கரெக்டா சொல்ல முடியாது பேட்டியில. ஆனா குறைஞ்சபட்சமா சார் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னாக்கா நீங்க ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் நீங்க பண்றீங்க விட வந்து ஒரு 5 மடங்கு ஜாஸ்தியா கிடைக்கும் சார். 5 மடங்கு ஜாஸ்தியா கிடைக்கும். ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 8% கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்னாக்கா இது ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மினிமம் ப்ராஃபிட் கிடைச்சிடும் சார். 3 லட்சத்துல இருந்து 15 லட்சம் 10 லட்சம் எடுக்கிறவங்க இருக்காங்க, 15 லட்சம் எடுக்கிறவங்க, 20 லட்சம் எடுக்கிறவங்க இருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு மினிமமா 2.5-3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஒரு 2.5-3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன இடம் அதை பொறுத்து தான் சார் இருக்காது. பட் நிறைய ஒரு காம்படிஷன் இருக்கு சார். நீங்க வந்து நிறைய பேர் பண்றாங்கல்ல, ஆண்டர்பிரினர் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் இவங்க புதுசா உள்ள வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ண முடியுமா? எப்படி? இல்ல அது ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்னாக்கா அதுக்கு தான் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் சார். நம்ம சரி சரி எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்த இருபது பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஜார் கிளீனிங்க்கு, ஃபில்லிங்க்கு மிஷினரிஸ்லாம் இப்போ எல்லாரும் இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நீங்க வந்து அன்இன்டரப்டடான சர்வீசஸ் கொடுக்கணும். நீங்க அடிக்கடி வந்து ஃபேக்டரி பூட்டி வச்சிடுறது, லீவ் விட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லாம எப்போ வந்தாலும் தடையில்லாத சேவைகளை நீங்க கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களால வெற்றி பெற முடியும் சார். ஓகே. இப்போ இந்த இது தாண்டி சார், இப்போ நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணா இப்போ வண்டி வேணுமா அந்த மாதிரி கேட்குறேன். வண்டி என்ன மாதிரி எல்லாம் தேவைப்படுது? இல்ல வண்டிங்கிறது உங்களுடைய இதை பொறுத்த அளவுக்கு சார் 3 விதமான மார்க்கெட்டிங் இருக்கு சார். ஒன்னு வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் சேல்ஸ். நீங்க மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம், நீங்க போய் எண்ட் யூசரை பார்க்க வேண்டாம், உங்களுடைய டீலர்கிட்டயே நீங்க வந்து அவங்க வெஹிக்கிள்ல வருவாங்க, அவங்க ஜார எம்டி ஜாரை இறக்கி விடுவாங்க. அந்த எம்டி ஜாரை நம்ம வந்து வாஷ் பண்ணி ஃபில் பண்ணி நம்மளுடைய நிறுவனத்தினுடைய லேபிள் அதில் ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருவோம். இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பைசா வாங்கிக்குவோம். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். இந்த மினிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா சேல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். உங்க டிரைவர் வேண்டாம், உங்க வெஹிக்கிள் வேண்டாம், உங்களுடைய கலெக்ஷன் பேமெண்ட் கலெக்ஷனுக்குலாம் யாரும் அனுப்ப வேண்டாம். அவங்க உங்கள்ட்ட பேமெண்ட் கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போயிடுவாங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் சேல்ஸ். ரெண்டாவது வந்து டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு நீங்க உங்க ஓன் பிராண்ட்ல நீங்க பண்ணும் போது உங்களுடைய வெஹிக்கிள் தேவை, உங்களுக்கு லோடிங் அன்லோடிங் பர்சன் தேவை, உங்களுடைய பேமெண்ட் கலெக்ஷனுக்கு ஒரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தேவை. இது 3மே நீங்க பண்ணணும். அப்போ நீங்க முன்னாடி சொன்ன அந்த எக்ஸ்ட்ராக்டிவ் சேல்ஸை விட நீங்க ஓன் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணும்போது, அதாவது டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு நீங்க பண்ணும்போது, டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணும் போது அந்த ப்ராஃபிட்டை விட ஒரு 20% ப்ராஃபிட் கூடும். மூணாவது வந்து டைரக்ட் சேல், ஓன் மார்க்கெட்டிங். டைரக்டா கம்பெனி ஓன் வந்து டைரக்டா நீங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு டைரக்டா சேல்ஸ் பண்றது. மிடில் மேனே இருக்க மாட்டாங்க. அங்க நடுவில் இருக்கக்கூடிய டீலர் இருக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்க மாட்டாங்க. கம்பெனியும் அந்த பையர் ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க. அப்போ உங்களோட லாபம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அது பெரிய அளவுல நிறைய பேர் பண்றது கிடையாது. டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா தான் நிறைய பேர் பண்ணிக்குவாங்க. டைரக்டா பண்றதுலாம் அது பெரிய நகரங்கள்ல இருக்கவங்க கம்பெனி எல்லாம் டைரக்டா இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கும், ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா இண்டஸ்ட்ரியோட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டைரக்டா இயர்லி பேசிஸ்ல கான்ட்ராக்ட் போட்டு டைரக்டா சப்ளை பண்ணிடுவாங்க. சார் கடந்த ஒரு 25 வருஷமா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம போயிட்டு இருக்காது சார். சில பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் இப்போ ஸ்ட்ரீம்லைன் ஆகி இப்போ நார்மலா கரெக்டா போயிட்டு இருக்கு சார். இதுல இன்னொன்னு சார், உமன் ஆண்டர்பிரனர் இப்போ வந்து நிறைய ஜென்ஸ் பண்ணுவாங்க. உமன் ஆண்டர்பிரனருக்கு இதுக்கான இதுல பண்ண முடியுமா? சிறப்பான அதிக முதலீடுக்கு உங்களுக்கு வந்து இந்த மானியம்லாம் ஒன்றும் தனியான இது வரைக்கும் இல்லை. எல்லாரும் ஒரே இதுவாக தான் வச்சிருக்காங்க. பட் ஆனால் நிறைய உமன் ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். பாக்குற நேயர்கள் என்ன சொல்றீங்க? ஒரு தொழில் வரணும், இந்த தொழில் செய்யணும்னா அவங்களுக்கு நீங்க ஃபைனல், அதாவது
கரெக்டான இடத்துல எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கம்பெனியை தொடங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கல்கள் முதல்ல இருக்காது. இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா சில சட்ட சிக்கல்கள்லாம் வரும். அந்த சர்டிபிகேட் இல்லை, இந்த சர்டிபிகேட் இல்லை, இவருக்கு அது இல்லை, இது இல்லை, இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் வேணுங்கிறது நாங்கள் எங்களுடைய வெப்சைட்லையும் கொடுத்துருக்குறோம், உங்களுடைய பேட்டிலையும் நிறைய கொடுத்துருக்கோம், உங்க இதுலையும் கொடுத்துருக்கோம். அதை முதல்ல அதை ஃபுல்லா எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி தரமான ப்ராடக்டை தான் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த நீங்க கரெக்டான அன்இன்டரப்டடான எல்லா இதையும் வச்சுட்டு எங்கேயுமே தடையில்லாத சேவைகளை நீங்க கொடுக்கும்போது நீங்க வந்து வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி. நன்றி 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 சார். நீங்களும் வந்து வாட்டர் பிளான்ட் ஆரம்பிக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதனுடைய அட்ரஸ் பிளஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நேரடியாக வந்து நீங்க எங்க ஆஃபீஸ்ல வந்து கூட நீங்க பார்க்கலாம். நீங்க பல்லாவரத்தில் கூடிய இந்த சென்னை ஆஃபீஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அங்க இருந்தால் நம்ம இந்த இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே இதை பத்திய நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நிறைய பேர் இதுல வந்து ஜாயின் பண்ணி ஒரு கிளைண்டா இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் புதுசா உங்களுக்கான இடம் இருக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்கொயரி பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும், நல்ல ஒரு எதிர்காலம் ஆரம்பிக்கும், சந்தேகம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல பிசினஸ் இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.